You are working as a cloud engineer with XYZ company. There are many new instances being created but not tagged appropriately, and there are many existing instances that are also not tagged appropriately. எப்படி நம்ம இதுக்கு ஆர்கிடெக்ட் பண்ணுறது, அதில் ஈஸியான வழிகள் என்ன, காம்ப்ளிகேட்டடான வழிகள் என்ன? இப்போ வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 இன்ஸ்டன்சஸ் இருக்கிறச்சு, அதில் ஒரு சில இன்ஸ்டன்சஸ் வந்து ஒழுங்காகவே கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில இன்ஸ்டன்சஸ்க்கு வந்து கரெக்டான டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டேக்ஸை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணலை அப்படின்னா அதோட ரிப்பர்கஷன்ஸ்ன்றது வந்து ரொம்ப சீரியஸ். நம்ம டேக்ஸை கரெக்டாக நம்ம போடலை அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து அந்த டேக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளோ தூரம் காஸ்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்றத என்னால் ட்ராக்கே பண்ண முடியாது. ஸோ அதனால டேகிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அப்படி இருக்கிறச்சே கரண்டாக இருக்கிற இன்ஸ்டன்சஸ்க்கும் புதுசாக கிரியேட் பண்ணுற இன்ஸ்டன்சஸ்க்கும் எப்படி நம்ம ப்ராப்பராக டேக் பண்ணுறது? எய்தர் ஒரு மெஷினாக போயிட்டு நம்ம டேக் பண்ணலாம். அப்படி பண்ணால் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1.5 வாரம் டு 2 வாரம் டைம் ஆகும். 1000 இன்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு நம்மளால டேகே பண்ண முடியாது. ஓகேங்களா? ரெண்டாவது ஆட்டோமேட்டடான அப்ரோச் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். நம்ம வந்து ஒரு சிங்கிள் லாம்டா எழுதி ஒரு சிங்கிள் ஏபிஐ காலில் எல்லா இன்ஸ்டன்ஸோட ஐடிஎஸையும் நம்ம வந்து பெரட்டி ஃபார் லூப் போட்டு ஒரு இன்ஸ்டன்ஸாக நம்ம போயிட்டு டேக்ஸ் ஆட் பண்ணலாம். அது ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் ஆட்டோமேட்டடான சொல்யூஷன். பட் அகெயின் ஸ்கிரிப்டிங் தெரியணும், இல்லைன்னா லேம்டால வந்து அட்லீஸ்ட் கோட் எழுதுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். சரி ரைட்யா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வழிகள், இது வந்து என்னால் பண்ண முடியாது, ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற 21 பேர் வந்து நீங்கள் ரொம்ப லக்கி. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே பாதி பேருக்கு தெரியாது. கிளவுடு கஸ்டோடியன் ஒன்று இருக்கு. கிளவுடு கஸ்டோடியன் வந்து ஒரு YAML பேஸ்டு கான்ஃபிகரேஷன். அந்த YAML பேஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்சஸ் புதுசாக கிரியேட் பண்ணுற எல்லா இன்ஸ்டன்சஸ்க்குமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிட்டு ஒரு சில டேக்ஸை ஆட் பண்ணும். ஆட்டோ டேக்னு சொல்லிட்டு கிளவுடு கஸ்டோடியனில் ஒரு விஷயம் இருக்குது. கிளவுடு கஸ்டோடியனோட யூஸ் கேசஸ் வந்து பயங்கரம் நிறைய இருக்குது. கான்ஃபிகரேஷன், கம்ப்ளைன்ஸ், செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயம் நம்மளால வந்து கிளவுடு கஸ்டோடியன் வச்சு பண்ண முடியும். அதோட 5% அதுதான் இந்த ஒரு சினாரியோ டேகிங், ஆட்டோ டேகிங். ஆட்டோ டேகிங் வந்து கிளவுடு கஸ்டோடியனை போயிட்டு நீங்கள் பாருங்க, ஒரு சிம்பிள் YAML ஃபைலில் நம்ம எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்சஸ், புது இன்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் கூட நம்மளால டேக் பண்ண முடியும். இல்லையா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அப்ரோச்சில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லாம்டா ஃபங்க்ஷன் எழுதி நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து டேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல ப்ராக்டிசஸ், செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ்ல இந்த கிளவுடு கஸ்டோடியன் மாதிரி இருக்கிற டூல்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் வைடா வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நிறைய ஆர்கனைசேஷனுக்கு அது இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா நம்மளோட கிளவுடு நாலேஜ் வந்து நம்மளுக்கு யாரு கிளவுடு சொல்லி கொடுத்தானோ அவனோட நாலேஜ் தான் நம்மளோட நாலேஜ். நம்ம வந்து ஒரு சீனியர் அடியில வேலை செய்யறோம்னா அந்த சீனியரோட நாலேஜ் தான் நம்மளோட நாலேஜ். நம்ம நிறைய விஷயம் இருக்குன்றத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கல அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு வேஸ்ட் தான். நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அதை போயிட்டு எப்படி உங்க ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றத பாருங்க. இன்னும் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ்லாம் இன்னும் எப்படி பெட்டர் ஆகுறதுன்றத பாருங்க. அண்ட் தியாகராஜன் ஒரு சஜஷன் கொடுத்திருந்தார், ரிசோர்ஸ் குரூப்ஸ் அப்படின்றது தரமான சஜஷன். நீங்க உண்மையிலேயே ரிசோர்ஸ் குரூப்பும் யூஸ் பண்ணலாம். அது வந்து அஷ்யூர் ரிசோர்ஸ் குரூப்ஸை பார்த்து தான் AWS வந்து ரிசோர்ஸ் குரூப் எடுத்துட்டு வந்தான். அதுல நீங்க ரிசோர்ஸ் குரூப்ல நிறைய ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணியும் சென்ட்ரலைஸ் டேகிங்கும் பண்ணலாம். அப்படி நீங்க YAML பேஸ் கான்ஃபிகரேஷன் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசோர்ஸ் குரூப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கிளவுடு கஸ்டோடியன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தரமான டூல். ஓகேங்களா? ஸோ K7 MDK வந்து MI அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா MLன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அது என்னதுன்றது தெரியல. K7 MDK நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து அது என்னதுன்றது இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்க, எனக்கு அது சரியா புரியல. ஸோ நந்தகோபால் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, கேன் வி யூஸ் கோட் டிப்ளாய் ஆல்சோ இந்த சினாரியோ? அது எந்த சினாரியோன்னு தெரியல எனக்கு. ஐ திங்க் இந்த டேட்டாடாக் ஏஜென்ட் ரிலேட்டட் சினாரியோக்கு கோட் டிப்ளாய் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. நீங்க உண்மையிலேயே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது கண்டிப்பா வேலை செஞ்சதுன்னா வேற லெவல். பட் கோட் டிப்ளாய்ன்றது போகிறத விட அது ரொம்ப ஓவர் கில்லா இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நீங்க யோசிங்க, மோர் சிம்பிளிஃபைடா இருக்கும். ஏன்னா எல்லாம் இன்னைக்கு இன்னும் ஒரு டிப்பு கூட நான் சொல்றேன் ஃபைனலா. நீங்க வந்து கிளவுட்லாம் நீங்க படிக்கிறச்சு எந்த சினாரியோ நீங்க யோசிச்சாலுமே ஒரு 6 ஆங்கிள் வந்து நீங்க யோசிக்கணும். ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியண்டா இருக்கா, காஸ்ட் ஆப்டிமைஸ்டா இருக்கா,
ஸ்கேலபிளா இருக்கா, ஹைலி அவைலபிளா இருக்கா, ஃபால்ட் டாலரண்டா இருக்கா, செக்யூரா இருக்கா. இந்த 6 ஆங்கிள்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்க உள்ள வாக்கின் பண்ணறச்சே, அவன் ஒரு ஒரு விஷயத்த எப்படி பல டிஃபரண்ட் வழிகள்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டானா, அப்ப இந்த 6 ஆங்கிள பத்தி நீங்க யோசிங்க. இப்ப நெறைய இன்டர்வியூல கேட்கிற கேள்வி வந்து, "வை இபிஎஸ்? வை நாட் இஎஃப்எஸ்? வை EC2? வை நாட் லாம்ப்டா? வை EC2? வை நாட் ஆப் ரன்னர்? வை ECS? வை நாட் ஆப் ரன்னர்? வை ECS? வை நாட் EKS?" இந்த மாதிரிலாம் நெறைய கேள்விகளுக்கு வந்து இந்த 6 புல்லட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?